அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி முதல் வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறாருங்க. ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன். எனவே இந்த வேளையில் மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சியையும் நிச்சயம் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க புதன். பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவேதான் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்தும் சஞ்சரிக்கிறார். சூரியனுடன் இணைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக முதன்மையாக தொழில் ரீதியாக வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உருவாகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த பணியை மேற்கொண்டாலும் வித்யாகாரகரான புதனின் அறிவாற்றலை பயன்படுத்தி நுணுக்கமாக வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கான யோகம் நிறைவாக உண்டு. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் ஜென்மம், அஷ்டமம் போன்ற இடங்களிலும் விரயம் போன்ற இடங்களிலும் சஞ்சரிக்கும் போது சில சிரமங்களை ஏற்படுத்துவாருங்க. ஆனால் கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு. அதிலும் சூரியனுடன் இணைந்திருப்பதால் மிக பெரிய அளவிலான சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் பொதுவாகவே புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். புதன் கெட்டிருப்பதால் நீங்கள் எதிர்பாராமல் பல தடைகளையும் சந்தர்ப்பங்களை சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியாத சூழலும் உருவாகி இருக்கலாம். ஆனால் தற்போது புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. புதன் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான உணர்ச்சி வசப்படுதல், முன்கோபத்தின் காரணமாக எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப்ப சிக்கல் போல் மாற்றிக்கொண்டுவதற்கான சூழல் உருவாகியிருக்கும். நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் இவை அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது. இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் கர்மஸ்தானத்தில் அமர்ந்து சுகஸ்தானத்தை பார்ப்பதும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்திற்கு நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு வழிவகை செய்கிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் சுகஸ்தானத்தை சூரியனுடன் இணைந்து பார்க்கிறாருங்க. எனவே குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்த தடையும் தாமதமும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகளில் ஏற்பட்டு வந்த தடைகள் விலகும். ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பெருவாரியான சிக்கல்களை விளக்குவதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் மிக சிறப்பான நல்ல மாற்றங்களையும் வளர்ச்சியையும் நிச்சயம் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியான பணிகளில் ஜென்மசனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் நீங்கள் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக விலகும். குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது உடல் நலமும் திருப்திகரமாக அமைவதால் அனைத்து விதமான பணிகளிலும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. மிக பெரிய அளவிலான சவால் நிறைந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் எளிதாகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் கூட இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுகிறது. உத்தியோக ரீதியாக சனி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றத்தை தொழில் ஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் ஏற்படுத்த போகின்றனர். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும்
உத்தியோக ரீதியாக கவலையளித்து வந்த பல்வேறு வகையான நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. பணிச்சுமை என்பது குறையும். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் தடை தாமதமின்றி உங்களை தேடி வரும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் பெரிய அளவுல தடையின்றி உங்களை எளிதில் வந்தடைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. நல்ல செய்தி உறுதியாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்டவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. இந்த தருணத்தில் எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் பிரம்மாண்டமான நல்ல வெற்றி வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க. மெரிட்லேயே நிரந்தர வேலையை பெறுவதற்கான முதன்மையான யோகம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் ஜென்ம ராசியை விட்டு மிக விரைவில் சனியும் விலக போகிறார். எனவே 7.5 சனியின் சிரமம் முற்றிலும் குறையக்கூடிய அற்புதமான தருணமாக அமையக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்குங்க. சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். பணிகளை திறன்பட செம்மையாக செய்வதற்கான நல்ல சூழல் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் மிக சிறப்பாக அமைய போகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நெருக்கடியை சந்தித்து வந்த பல பிரச்சனைகளை சிறப்பாக கட்டுப்படுத்துவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக அமையும். கடன் தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள்ல நல்ல மாற்றம் நிறைவாக உண்டு. விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல திட்டங்களை ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் நிறைவாக மாற்றிக் கொடுப்பதற்கான வாய்ப்பை புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் தற்போது கர்மத்திலும் பிறகு லாபத்திலும் அமர்கிறார். எனவே நல்ல வளர்ச்சி மிக சிறப்பாக உண்டு. கலைத்துறையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் செல்வாக்கும் பெறக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறதுங்க. மிக ஆபத்தான பணிகளை கூட துணிச்சலாக மேற்கொண்டு பெயர் புகழ சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் நுணுக்கமாக பல்வேறு வகையான பிரச்சனைகளை கையாண்டு மிக சிறப்பாக அதிலிருந்து வெளிவருவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. எதை செய்தாலும் அவசரம் காட்டாமல் சற்று சிந்தித்து நிதானமும் பொறுமையுடனும் கையாளக்கூடிய உங்களுக்கு அவை அனைத்திலும் நிறைவான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அற்புதமாக கிடைக்கக்கூடிய தருணமாக அமைய போகிறது. எனவே பெரிய அளவில் இருந்து வந்த நெருக்கடிகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி கும்பராசிக்காரர்களுக்கு அரசியலில் நல்ல வளர்ச்சி உண்டுங்க. மாணவர்களின் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உண்டு. நினைவாற்றல் அதிகரிக்கும். எளிதில் கடுமையான பாடங்களை கூட எளிதில் புரிந்து கொள்வதற்கான யோகம் உண்டு. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் சக மாணவர்களிடம் இருந்த வாக்குவாதங்களும் இந்த தருணத்தில் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மாணவ மாணவியருக்கு நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமம், தடை, தாமதம் அனைத்துமே விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.